DNR லக்ஷ்மி வீடியோஸ் யூடியூப் சேனல் அண்ட் லக்ஷ்மி ஸ்டுடியோஸ் உங்கள் இனிமையான திருநங்களை அழகான புகைப்படங்களாக மாற்றிட உங்கள் ஊரில் நடைபெறும் கோவில் திருவிழாக்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்கள் கோவில் வில்லிசை கதைகளை ஆடியோவாக பதிவு செய்ய தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்டுடியோ, மேலதேவநல்லூர், களக்காடு, திருநெல்வேலி மாவட்டம். செல் 9344225502. Hello.
துணையும் தொழு தெய்வமும் பெற்ற தாயின் சுருதிகளையும் பனை கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பனிமலர் பூங்கனையும் பதிகொண்ட வேறும் பனிமலர் பூங்கொனையும் கருப்பு சிலையும் வெண்டாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அரிதினமே. கருப்பும் சிலையும் வெண்டாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அரிதனமே அரிதனமே. ததறி சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனே சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனே செஞ்சோடர் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனே விளங்கும் வள்ளி காந்தனை கந்தன் கடம்பனே காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனமே சாந்துணை போது மறவா தவர்கொரு தாழ்வில்லையே சாந்துணை போது மரமா தவர்கொரும் தாழ்வில்லையே தவர்கொரும் தாழ்வில்லையே ததனானா முருகனை செந்தில் முதல்வனை மாயோன் மருகனை ஈசன் மகனை ஒருகை தம்பியே ஈசன் மகனை ஒருகை தம்பியை வள்ளி தெய்வானை மணமுடித்து வள்ளி தெய்வானை மணமுடித்து கொண்டிருக்கும் இடமெல்லாம் குமரனாக காட்சி தரும் வேலவா வடிவேல் முருகா ஸ்ரீராமநேரி முருகா ஸ்ரீராமநேரி முருகா சித்தர் பரதேசி வருவான் ஆறுபடை வீடு கொண்டிருக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா சேவல் கொடி அதிபதிய வருவான் தமிழ் கடவுளை என் நாவில் வந்து குடியிருப்பாய் முருகா முருகா
முருகா அடிய பாதம் நிடிய கருணை அடிய பாதம் நிடிய கருணை யானை முகத்தோனே விநாயகா முகத்தோனே விநாயகா அடிய பாதம் நிடிய கருணை யானை முகத்தோனே விநாயகா முகத்தோனே விநாயகா தேடிய போதே வல்லமையுடனே தேடிய போதே வல்லமையுடனே சீக்கிரம் வந்தருள்வாய் அடிய பாதம் நெடிய கருணை ஆனே முகத்தோனே விநாயகா யானை முகத்தோனே விநாயகா தேடிய போதே வல்லம்மை உடனே தேடிய போதே வல்லமையுடனே சீக்கிரம் வந்தருள்வார் பாடிய நவலர்கள் சுடிய சந்தமிழ் பாடிய நவலர்கள் சுடிய சந்தமிழ் பகரும் பெருமானே விநாயகா பகரும் பெருமானே விநாயகா நாடிய நவலர்கள் நாவிலை வந்துதிப்பா நாடிய நவலர்கள் நாவிலை வந்துதிப்பா நாத விநாயகனே பாடிய நாவலர் சூடிய சந்தமிழை பகரும் பெருமானே விநாயகா பகரும் பெருமானே விநாயகா நாடிய நாவலர் நாவிலை வந்துதிப்பா நாடிய நாவலர் நாவிலை வந்துதிப்பா மாதா விநாயகரே அருணா திருமகனே அருள் பேரும் ஜோதியே அத்தி முகத்தோனே விநாயகா முகத்தோனே விநாயகா அருணா திருமகனே அருள் பேரும் ஜோதியே அத்தி முகத்தோனே விநாயகா முகத்தோனே விநாயகா அத்தி முகத்தோனே சதி கணபதியே அத்தி முகத்தோனே சதி கணபதியே சந்தி விநாயகனே அருணார் திருமகனே அருள்தரும் ஜோதியே முகத்தோனே விநாயகா அத்தி முக
பாதம் விநாயகா பக்தியுடனே நித்தமும் என்னால் பணிந்தேன் உனது பாதம் விநாயகா உனது பாதம் விநாயகா முத்தி கடவுளே மூலப்பரம்பொருளே முத்தி கடவுளே மூலப்பரம்பொருளே சித்தி புத்தி தந்தருள்வாய் உடனே நித்தமும் என்னாலும் பணிந்தேன் உனது பாதம் விநாயகா பணிந்தேன் உனது பாதம் விநாயகா புத்தி கடவுளே மூலப்பரம்பொருளே புத்தி கடவுளே மூலப்பரம்பொருளே புத்தி விநாயகா குருவரனை வெற்றி வேல வெற்றி வேலா குருவரனை வெற்றி வேல வெற்றி வேலா கொண்டல் வண்ணன் மன்மருக மால்மருக அமர சிறைகளை தன் அறுத்த பல அறுத்த பாலா அரைக்கரை குளங்களை தன் ஜெய்தோனி ஜெய்தோனி மன்மரு கொண்டரித்தோனி தரித்தோனி மைந்தனுடன் கதைக்கருள்வ கதைக்கருள்வா அன்னைக்கலை வாணியம்மா வாணியம்மா இந்த நாவில் வந்து குடியிருப்ப குடியிருப்பா பரமகளை பரமகளை பரமகளே ஏழுலோகம் படைத்தவளை படைத்தவளே பூமகளை புலமகளை புலமகளே புத்தி மதி தந்தருள்வா தந்தருள்வா அன்னைக்கு இளையோனே இளையோனே செந்தில் வடிவேல் வேல்முருக வேல்முருகா சுடலை மாடனோட கதைகள் பாட கதைகள் பாட உய்காட்டு சுடலை முண்டன் கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட உடையவனை அருள் புரிவாய் உய்காட்டன் சுடலை முண்டன் அருள் புரிவாய் அருள் புரிவாய் உடலையுட கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட உடையவனே அருள் புரிவாய் அருள் புரிவாய் உய்காட்டு சுடலை முண்டனே அருள் புரிவாய் அருள் புரிவாய் கைலையிலே பிறந்தவன பிறந்தவன கனகவரம் பெற்றவன பெற்றவன தீச்சொடரில் பிறந்தவன பிறந்தவன தீ பொறியாய் வந்தவன வந்தவனே மணி விளக்கில் பிறந்தவன பிறந்தவன மண்ணு உலகில் ஆண்ட வந்த ஆளவனோ மாயாண்டி சுடலை ஐயா சுடலை ஐயா உய்காட்டு சுடலை முண்டன் பிறவி பாட பிறவி பாட பெருமாளை அருள் புரிவாய் அருள் புரிவாய் பேச்சியோட பிறவி பாட பிறவி பாட பேச்சு பிரமா சக்தியோட பிறவி பாட பிறவி பாட ஐய பிறவி பாட மாயவனி அருள் புரிவாய் அருள் புரிவாய் நல்ல மாயவனி அருள் புரிவாய் அருள் புரிவாய் சக்தி பிறவி பாட பிறவி பாட பிறவி பாட அணுகுண அருள் புரிவாய் அருள் புரிவாய் அணுகுணனே அருள் புரிவாய் அருள் புரிவாய் அட்டகிரி பர்வதம பர்வதமா அருணகிரி பர்வதமா பர்வதமா தொட்டகிரி பர்வதமா பர்வதமா தொட்டகிரி
சொர்ணகிரி பர்வதமா சொர்ணகிரி பர்வதமா சொர்ணகிரி பர்வதமா சொர்ணகிரி பர்வதமா நாட்டிலேயும் நல்ல நாடு நாவர்களும் புகழும் நாடு நாட்டிலேயோ நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடமல்லி பொழியும் நாடு குளிர்ந்த தன்றல் வீசும் நாடு கோடுமலை பொழியும் நாடு பொழிந்ததங்கள் வீசும் நாடு நாட்டிலேயும் நல்ல நாடு நல்ல நாடு நல்ல நாடு நாவர்களும் புகழும் நாடு புகழும் நாடு நாவர்களும் புகழும் நாடு புகழும் நாடு கோடமலை பொழியும் நாடு பொழியும் நாடு பொழியும் நாடு பொழிந்ததங்கள் வீசும் நாடு வீசும் நாடு பொழிந்ததங்கள் வீசும் நாடு வீசும் நாடு தனக தோன்றியதம் தோன்றியதா தனக தோன்றியதா தோன்றியதா பொண்ணு வெள்ளி கையில கைலைக்குதா கைலங்கிரி மாமலையிலே மாமலையில் ஓம் என்ற பிரவண சொல்லிலே சொல்லியிலே ஒளியது தோன்றியதா தோன்றியது ஒளிக்குள்ளே சக்தியவளோ அவளோ ஆதி பராசக்தி தோன்றினார் தோன்றினாரே மேல நல்ல ஏழு லோகோ லோகோ ஏழு நல்ல ஏழு லோகோ லோகோ 14 லோகத்தை தான் லோகத்தேதான் இந்த ஆதிசக்தி உண்டு பண்ணி ஒன்று பண்ணி நமக்கு துணையாக ஆக ஒருவரைத்தான் பிறவி செய்ய ரவி செய்த தன்னுடைய சக்தினாலே நாளே முதலாவது குழந்தையத்தான் குழந்தைக்குதான் அழகுடனை பிறவி செய்த ரவி செய்ய பிறந்ததொரு குழந்தை தானே குழந்தைதானே பிறந்ததொரு குழந்தை தானே குழந்தைதானே அம்மா என்று உரைத்திடுமா பிறந்தது குழந்தைதானே அந்த பிறந்ததொரு குழந்தை தானே அம்மா என்று உரைத்தாளே மீண்டும் ஒரு குழந்தை தானே குழந்தைதானே பிறவியேது செய்த செய்த போது பிறந்ததொரு குழந்தையும் தானே குழந்தைதானே தங்கை என்று சொல்லிடுமா சொல்லிடுமோ மூன்றாவது குழந்தை தானே குழந்தைதானே மறுபடியும் தானே எங்கு பிறவி ரவி செய்த பிறந்ததொரு குழந்தை தானே குழந்தைதானே பிறந்ததொரு குழந்தை தானே குழந்தைதானே பிறந்ததொரு குழந்தை தானே குழந்தைதானே பெண்ணை என்று உரைத்திடுமா பிறந்ததாலே குழந்தைதானே பிறந்ததொரு குழந்தை தானே என்ன என்று உரைத்தாரா அழகாகவே ஆதி சக்தி தானாக தோன்றியதொரு பொண்ணு வெள்ளி கைரங்கிலி மாமலை மாமலையில் ஓம் என்ற பிரபலத்தில் தோன்றி ஒளி தோன்றி தோன்றி ஒளிக்குள்ளே ஆதி சக்தி தோன்றினால் தோன்றியதல்லவா முதலாகவே தோன்றியது பெண்ணுதான் முதல் ஆதியும் அந்தமும் தோன்றியது பெண்ணால் அல்லவா பெண் இந்த உலகம் இயங்குவதே பெண்ணால் ஆமா பெண் இல்லை என்றால் உலகமே இயங்காது இயங்காது இல்லையா சக்தி தோன்றினால் சரி தனக்கு துணைமையாக ஒரு குழந்தை பிரவேசித்தார் செய்ய வேண்டும். முதலாவது பிறந்த குழந்தை யார் யாரு அம்மா என்று சொன்ன போது மகனாக ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டு அதான் பிரம்மதேவன். ஆமா மீண்டும் ஒரு குழந்தை உருவடித்தால் பிடிக்கிறாள்.
உரு செய்கின்ற வேளையிலே வேலையில். தங்கை என்று சொன்ன போது அண்ணனாக ஏற்றுக்கொண்டான். அதான் மாயவன் ரகுராமன் கோபாலகண்ணன். கோபாலகண்ணன் மூன்றாவது குழந்தை பெண்ணை என்று சொன்னதுதான் சொல்ல பார்த்தால் அம்மை ஆதிசக்தி பார்த்தா இதுதான் நமக்கு துணை என்று நினைத்து நினைக்கிறான். இந்த மூன்று இவைகளுக்கும் 3 துணைமார் கொடுக்க வேண்டும் அல்லவா? வேண்டும் ஐயா. பிரம்மனுக்கு கலைமகளும் சரஸ்வதியை கொடுத்து, சரி விஷ்ணு தேவி விஷ்ணு பகவானுக்கு, ஆமா லட்சுமி தான் கொடுத்து, தான் குடிக்கிறான். ஆண்டவன் சோர்மானுக்கு சக்தியாக பார்வை பிறந்தார். பிறக்கிறான். 3 பேர்களுக்கு 3 துணை கொடுத்து 3 லோகம் கொடுத்தார்கள். குடிக்கிறார்கள். பிரம்மலோகம், லோகம், வைகுண்ட லோகம், ஆமா கைலங்கிரி, மாமலை. மாமலையில் லோகம் படைத்தா மட்டும் போதுமா? பிரம்மனுக்கு படைக்கும் தொழில். சரி. எறும்பு யானை முதல் 84 லட்சம் ஜீவராசிகள் படைக்க வேண்டும். படைக்க வேண்டும் ஐயா. அதை காப்பதும் அழிப்பதும் யாரு? யாரும் மாயவன் ரகுராமன் வைகுண்டத்திலே பள்ளி கொண்டிருக்கின்றானே இருக்கிறானே மாயவன். ஆமா. இந்த உயிர்களுக்கெல்லாம் படியெடுப்பு எழுதுமா? யாரு? ஆண்டவன் சாட்சாதி சிவருமான் அல்லவாம். படி இழக்க வேண்டும் அல்லவாம். எறும்பு யானை முதல் 84 லட்சத்து உயிர்களுக்கும் படி இழக்க வேண்டும். வேண்டும் ஐயா. பிரம்மன் படைத்தான் அல்லவா? ஓரறிவு முதல் என்றால் ஓரறிவு புல் பூண்டு மரம் செடி கொடிகள் படைத்தான். படைத்தார்கள். 2வது அறிவு நீரிலே வாழுகின்ற மீன். 2வது அறிவு நிலத்திலே ஊறுகின்ற ஊர்வனைகள். 3வது அறிவு நீரிலே வாழுகின்ற மச்சனங்கள். சரி. 4வது அறிவு வானத்தில் பறக்கக்கூடிய பச்சை பறவைகள். 5வது அறிவு வனவிலங்குகள். காட்டிலும் வீட்டில் வழங்குகின்ற வனவிலங்குகளை படைத்தான். ஆமா. 5வது அறிவு தான் மனிதன் படைத்தது. 6வது அறிவு 6வது அறிவு தான் மனிதன். மனிதன் படைத்தால் மட்டும் போதுமா? போதுமா? இந்த உலகத்திலே படைத்தது உயிர்களுக்கெல்லாம் ஆண்டவன் எப்படி படைக்க வேண்டும் அல்லவா? எப்படியா? படைத்ததோரு உயிர்களுக்கு உயிர்களுக்கு ஆண்டவனோ சிவபெருமான். ஆண்டவனோ சிவபெருமான் படைத்ததொரு நல்ல உயிர்களுக்கு உயிர்களுக்கு ஆண்டவனோ சிவபெருமானோ படியலக்க வேண்டும். படைத்ததொரு நல்ல உயிர்களுக்கு ஆண்டவனோ நல்ல சிவபெருமான். படியலக்க நல்ல பொண்ணுமன்றே ஆண்டவனும் நல்ல சிவபெருமான். பார்வதியிடமதில பெண்ணை பார்வதியோ படைத்ததொரு உயிர்களுக்கு படியலக்க வேண்டும் அம்மா. எடுத்ததொரு உயிர்களுக்கு எடுத்ததொரு உயிர்களுக்கு இறையலக்க வேண்டும் அம்மா. படைத்ததொரு உயிர்களுக்கு படியலக்க வேண்டும் அம்மா. நாளை திணையெடுத்து நாளை நல்ல திணையெடுத்து நாதங்கையிலே தான் கொடம்மா. நல்ல திணையெடுத்து நாளை நல்ல திணையெடுத்து நன்று கொடுப்பாளா. உனக்கு நல்ல திணையெடுத்து உடலங்கையிலே தான் கொடம்மா. பார்வதியை இடமதில பகவானும் சொல்லுவே பார்த்தாலை பார்வதியா பகவான் வார்த்தை தட்டாமல் ஓடோடி வர குளித்து நல்ல நீராடி வண்ண பட்டுடுத்து வண்ணனார் பெட்டியில தேனு நல்ல திணை மாவோ தேனு நல்ல திணை மாவோ
பிசைந்தெடுத்து வருவாளா நல்ல தினை மாவும் எடுத்து வருவாளா அவளுக்கு தினை எடுத்து உடல்கையிலே தான் கொடுப்பாள் தினை எடுத்து மன்னகையிலே தான் கொடுத்தாள் ஆளாக்கு தினை எடுத்து ஆண்டம் கையிலே கொடுப்பதற்கு வண்ணனார் பெட்டியிலே தேனும் தினை மாவோ பிசைந்தெடுத்து வருவாள் அவள் அண்ணம் போல நடை நடந்து அண்ணம் போல நடை நடந்து அமுதுபடி கொண்டு வாரா போல நடந்து அண்ணம் போல நடை நடந்து அமுதமென்று கொடுப்பாரா அண்ணம் போலை நடை நடந்து இளையாள் அம்மையான பார்வதியானவள் பார்வதியானவள் தேனும் தினைமாவும் பிசைந்தெடுத்து ஆண்டவன் கையிலே கொடுப்பதற்காகவே கொடுப்பதற்கு ஆளாக்கு தினை எடுத்து தினை எடுக்கிறாள் மறக்கா தினை எடுத்து ஆமா மன்னவன் கையிலே தான் கொடுக்கணுமே கொடுக்க வேண்டும் ஐயா ஆளாக்கு தினை எடுத்து ஆண்டவன் கையிலே கொடுப்பதற்காக வருகிறாள் சரி அன்னம் போலி நடந்து ஆசரமாய் கைகள் வீசிக்கொண்டு ஆண்டவன் கையிலே தான் கொடுக்கின்ற வேளையில் ஆண்டவன் சூருமான் தினையமுதை வாங்கிக் கொண்டு படைத்ததொரு உயிர்களுக்கெல்லாம் படியளக்க வேண்டும் என்று எங்கே வருகிறான் எங்கே பூலோகம் போக வேண்டும் என்று சரிதான் பூலோகம் போகணும் என்று ஆண்டவன் சூருமான் எங்க வரலவன் எங்கே வருகிறான் ஆதி நல்ல கையில விட்டு ஆதி நல்ல கையில விட்டு அழகுடனே வருவாளா ஆண்டவனும் சிவபெருமா ஆதி கையில விட்டு வருகின்ற வேலையில சிட்டு பறக்குமலை புக்குமலை நங்குமலை கோங்குமலை நல்ல சிவன் மலை கடந்து பாசி படந்த மலை பங்குனி தருவோடு மலை சிட்டு பறக்குமலை செண்பகப்பு பூக்குமலை நங்குமலை கோங்குமலை காடு செடி வனங்கடந்து கடிய மலை கடந்து வருவாரா செடி வனங்கடந்து காடு செடி வனங்கடந்து உடனே வருவாராமா செடி வனங்கடந்து கடிய மலை தான் கடந்து ஆண்டவன் சிவபெருமான் வருகிறான் உலோகத்தில் யார் இருக்கிறார் எறும்பு யானை முதல் 84 லட்சம் ஜீவராசிகள் எல்லாம் இருக்கலவா அதற்கெல்லாம் படியளக்க வேண்டும் என்று ஆண்டவன் வருகிறான் படி இழந்தார் சரிதான் யாருக்கெல்லாம் படி இருக்கிறார் ஆமா நல்லவன் தீயவன் களவு செய்கிறவன் கொலை செய்கிறவன் மாற்றான் குடும்பத்தை கெடுத்தவர்கள் தான் படியிருக்காரு அதான் ஆண்டவன் இந்த ஆண்டவன் ஏக பரம்பொருளா இருப்பார் இருக்கிறான்லவா சிவன் பெருமான்
சரி. அதான் எல்லோரும் சிவனை வணங்குவது அதுக்குதான். ஆமாய்யா. சிவன் எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய மகிமை கொண்டவர், இறக்க குணம் கொண்டவர். இந்த ஆண்டவன் சிவருமான் சிவபெருமான் உலகத்திலே கல்லுக்குள் தேரை முதல் கருக்குள் இருக்கும் சிசு வரைக்கும், சிசு வரைக்கும், மூட்டைக்குள் இருக்கும் குஞ்சு முதல் முக்கணன் ஒருவருக்கும் குறைவில்லாமல் வடியலக்க வேண்டும் என்று வேண்டும்லையா. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பணக்காரன் ஏழை எளியவன் என்று பாராமலும் அணிதினமும் தினந்தோறும் நாளித்தனை எடுத்து நாடெல்லாம் படியலக்க போறான். எப்படி இருக்கிறான்? எப்படியா ஆண்டவன் பெருமான் படியிருக்கிறான். படியலைக்கிறோம். நல்லத்தினை எடுத்து நல்லத்தினை எடுத்து நாடெல்லாம் படியலக்க உலக்கு நல்லத்தினை எடுத்து உடையவங்கையில தான் கொடுத்தா மறக்க நல்லத்தினை எடுத்து மாடிய வெள்ளம் படியலந்த அழகு தினை எடுத்து சிவபெருமா அகில வெள்ளம் படியலந்தான் தினை எடுத்து படியலந்தா கல்லுக்குள்ள தேரை முதல் கருக்கள் இருக்கும் இருக்கும் குஞ்சு முதல் சிவபெருமான் யாவருக்கும் குறைவில்லாமல் தினமும் படியலந்து வருவார். அழகாக வருவேலே படியலந்து விட்டல்லவோ அது நல்ல கையில கீதான் படியலந்து விட்டலவோ அது நல்ல கையில கீதான் கித்தம் வரும் அம்மையான பார்வதியா பகவானை எதிர்பார்த்து கோட்ட வாசலிலே சம்பளியை இட்டு தானே காணெடுத்து வடக்கு கோட்ட வாசலிலே பகவானை எதிர்பார்த்து எப்போது வருவார் என்று வழி மீது விழி வைத்து பார்வதியால் எதிர்பார்த்து இருப்பாளா விழி வைத்து பார்வதியா எதிர்பார்த்தா அழகாக எம்மையானவள் பார்வதியானவள் பகவான் எப்போது வருவார் என்று வழி மீது விழி வைக்கிறாள். அழகாகவே காத்திருக்கின்றாள். பன்னீர் செம்பில் சலங்கை எடுத்து சலங்கை கோரி கணவன் எப்போது வருவார், மன்னவன் எப்போது வருவாரோ, ஈசன் சிவபெருமான் எப்போது வருவார் என்று எதிர்பார்த்திருக்கின்றார். எதிர்பார்த்து கொண்டு அப்பதான் ஆண்டவன் சிவபெருமான் உலகத்திலே படியந்து விட்டு ஆமா ஆதிகள் மாமலைக்கு இரண்டு வேளையிலே வரக்கூடிய வேளையில் பார்த்தால் பகவானை கண்டபோது என்ன நினைத்தால், என்னையா பன்னீர் செம்பில் சலங்கை கோரி என்ன செய்தவா, என்ன
பன்னீர் சம்பில் சலங்கள் கோரி பன்னீர் சம்பில் சலங்கள் கோரி பாதை பணிவடை செய்வலாம் பன்னீர் சம்பில் சலங்கள் கோரி பன்னீர் செம்பு சலங்கை கோரி பன்னீர் செம்பு சலங்கை கோரி பாதை பணிவிடை செய்வாரா பன்னீர் செம்பு சலங்கை கோரி பகவனுடைய பாதத்தை தன்னுடைய கை நாளை பகவானுடைய பாதத்தை அழகுடனை சுத்தம் செய்து தான் முடித்து அரமனைக்குள் அழைத்து வந்தார் சுத்தம் செய்து தான் முடித்தார் சுத்தம் செய்து தான் முடித்தார் அரமனைக்குள் அழைத்து வந்தார் அழைத்து வாரா சுத்தமதை செய்து வாரா அரமனைக்குள் அழைத்து வந்து சப்ரமஞ்ச கட்டிலே பகவானை அமர வைத்து சப்ரமணிய கட்டிலே பகவானை அமர வைத்து சொல்லி உபசரித்த உத்தமியாம் பார்வதியா என்ன சொல்லி உத்தமியாம் பார்வதியா அழகாகவை அம்மையானவள் பார்வதியானவள் அழகாக ஆண்டவனை அரண்மனை குலைத்து உன்ன சொல்லி உபசரித்திருக்கின்ற வேளையிலே அன்று தங்கு மறுபதியம் அடுத்த நாள் காலையிலே ஆண்டவா மீண்டும் படியலக்கின்ற வேளையிலே வேளையில் படியலக்கு போகும் என்று போகக்கூடிய பார்வதியிடத்திலே கேட்கின்றார் கேட்கிறாள் அம்மா உமையவளே உமையவளே பார்வதி இன்று நான் படியலக்க வேண்டும் படியலக்க வேண்டும் ஐயா நாளை திரெடுத்து நாதங்கையிலே தான் கூடமா தான் கொடுத்து என்பதாகவே பகவான் உரைக்கிறான் ஐயா அப்பதான் பார்த்த பார்வதி ஆண்டவா சிவபெருமானே அன்னிதினமும் தினந்தோறும் இரவு பகல் என்றும் பாராமல் படியிருக்கின்றீர்களவா ஆமா வரம் கொடுக்கும் போதும் தன்னந்தொரு தனிமையாக செல்கிறேன் படி இழக்கும் போதும் தனிமை போகிறேன் தனிமையாக போகிறான் நான் எதற்கு ஆமா என்னை மாலை மனம் சூட்டி வைத்து எதற்கும் சிவன்ல பாதி சக்தி என்றும் சக்தியில பாதி சிவன் என்றும் சொல்லிடவா ஆமையா இதுதானா என்னை உங்கள் படியிருக்கின்ற புதுமையும் வரம் கொடுக்கின்ற புதுமையின் அறியலையே 33 தேவர்கள் 40 ரிஷிமார்கள் அந்த மாமணிகள் எல்லாம் பார்த்தார்கள் பார்க்கிறான்லவா நான் உங்கள் மனைவி அல்லவா ஆமா உங்கள் பார்வதி அல்லவா நான் பார்க்க முடியவில்லையே இல்லையே அதனால் இன்று நான் படியலுக்கு போகின்ற பொழுது நான் உங்கள் கூட வருவேன் என்று சொல்லுகின்ற வேளையிலே பார்த்தால் ஆண்டவன் சிவபெருமான் பெண்ணே பார்வதி ராதி கைலங்கிரி மாமலையிலே இரவும் பகலும் ஆமா மேடு பள்ளம் இன்பம் துன்பம் பிறப்பும் இறப்பும் எல்லாமே இரண்டாக இருக்கின்றது இருக்குதுலையா ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் இருக்கல்லவா வித்தியாசமா இருக்கு அதனால் கையிலே நீ இருக்க வேண்டும் ஆமா படுத்து தரு உயிர்களுக்கெல்லாம் படியிருக்கு நான் போக வேண்டும் இருவரும் சென்றோம்னால் இந்த ஆதி கைலங்கிரி மாமலை எல்லாம் இருள்மயமாக தோன்றும் அல்லவா தோன்றியது 33 தேவர்கள் 40 ரிஷிமார்கள் கண்மடர்கள் கண்டகந்த மாமணிகள் மாமணிகளோடு பாலர்கள் ஈரேழு பூனமெல்லாம் 14 லோகமெல்லாம் இருள்மயமாக தோன்றும் இல்லையா அதனால் பெண்ணே நீ ஆதி கைலங்கிரியில் நான் சென்று படியிருந்து வருகிறேன் என்று சொல்லுகின்ற வேளையில் வேளையில் பார்த்தால்
பகவான் வார்த்தை தட்டாமல் மீண்டும் திணையமதி கொடுக்கின்ற வேளையிலையும் வேலையில் திணையமதி வாங்கி கொண்டு ஆண்டவன் சிவருமான் இங்கு வரலவா எங்கே வருகிறான் படியலுக்கு வாரார் அப்பதான் பார்த்த பார்வதி ஆமா என்ன செய்தலவா என்ன செய்ய என்னாத என்னமெல்லாம் எண்ணினாலே பார்வதியா என்னமெல்லாம் எண்ணினாலே பார்வதியா தன்னதொரு தன்மையிலே பார்வதியா இருக்கும் போது ஒரு தன்மையிலே பார்வதியா இருக்கும் போது தன்னதொரு தன்மையாலே பார்வதியா இருக்கும் போது எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணினாலே மனமதியிலே ஆண்டவன் சிவனாரோ சிவனாரோ அவர் மீது அங்கு சந்தேகம் தானே கொண்டாண்டவேனோ சிவனாரோ அடை மீதி எல்லோ அளவுடனே சந்தேகம் தான் கொண்டா ஆண்டவனின் மீதி எல்லோ படியளக்கவில்லை யாருக்கெல்லாம் அறியணுமே நானும் தெரியணுமே பார்வதியார் மனதிலே எண்ணம் கொண்டா அறிய வேண்டும் தெரியணுமே பார்வதியார் மனதில் எண்ணி அழகாகவை பார்வதியால் எண்ணாத எண்ணம் கொண்டு பகவான் மீது சந்தேகம் கொண்டு ஆமா நான் கொடுப்பது நாளித்தினை நாடெல்லாம் படியளக்க முடியுமா உலக்கு திணை எடுத்து உலகமெல்லாம் படியளக்க முடியுமா நாளை திணை எடுத்து நாடெல்லாம் படியளக்க முடியுமா மறக்கா திணை எடுத்து மாநிலமெல்லாம் படியளக்க முடியுமா ஆண்டவனால் முடியுமா பகவான் மீது சந்தேகம் கொள்கிறாள் நம்மை உமைவல்லாதீபராசக்தி பகவானை எப்படி நாம் சோதனை பார்க்க வேண்டும் என்னாது எண்ணம் கொண்டிருக்கின்ற வேளையிலே இருக்கக்கூடிய வேலையில் பார்த்தால் அம்மை உமைவல் பார்க்கக்கூடிய வேலையில் நமக்கெல்லாம் தொண்டுலம் செய்கிறது யாரு நந்தி ஈசன் நந்தி பகவானை வரவழைக்கொண்டுள்ளவா ஆமா எப்படி அழைத்தலவா எப்படி வறுமைய நந்தி தேவா வறுமைய நந்தி தேவா வார்த்தை ஒன்று சொல்ல கேள அம்மையானவள் பார்வதியோ அழகுடனை அழைத்த போது நந்தி பகவானே அழகுடனை ஏது செய்தார் நந்தி பகவானு அழகுடனை ஏது செய்தார் பார்வதிய வார்த்தை கேட்டு நந்தி பகவான் ஓடி வர தாய் வார்த்தை தட்டாமல் அவனே மிகம் ஓடி ஓடி வர முக்கால வளமை வந்து முக்காலம் வளமை வந்து முடி வணங்கி நமஸ்கரித்தா முக்கால வளமை வந்து முடிவணிந்து நமஸ்கரித்தான் நாற்கால வளமை வந்து நந்தி பகவானோ நாயகி அடி தொழுது நமஸ்கரித்த உடனே தென்றலிட்டு அம்மையானவள் பார்வதியை கண்டு நந்தி பகவான் முக்கால் வந்து முடிவணங்கி நமஸ்கரித்து
நாற்காலம் வளைவு வந்து நாயகி அடி தொழுதாள். அம்மா பார்வதி, என்னை அழைத்தது ஒரு காரணம் என்ன சொல்ல வேண்டுமல்லவா? ஆமா, சொல்லுகின்ற வேளையிலே பார்த்தால் உமையவள் ஆதி பராசக்தி பார்த்தா. பார்க்கிறாள். மகனே நந்தி ஈசா, ஈசா, நான் உன்னை அழைத்தது காரணம் என்ன தெரியுமா? என்னையா? என்ன தெரியுமா உனக்கு? என்ன? இந்த விஸ்வலோகத்திலே ஆமா வாழுகின்றாரே யார்? யாரையா? யாரு? விஸ்வலோகத்திலே இருக்கின்றாரே இருக்கிறாரே விஸ்வகர்மா. ஆமா, விஸ்வகர்மாவை சரி நீ அழைத்து வர வேண்டும் ஐயா. வேண்டும்லையா மகனே என்று ஆமா அழகாகவே அம்மை ஆதி பராசக்தி பாரு உரைக்கிறார். பார்வதி உரைக்கிறாள். ஏன் என்றும் கேட்கவில்லை, கேட்கவில்லை, எடுத்து முறையும் உழைக்கவில்லை. ஆமா, தாய் சொல்ல தட்டாமல் தட்டாமல் அழகாகவே நந்தி பகவான் வருகிறார். வருகிறான். எங்கே வருகிறார்? எங்கய்யா? விஸ்வகர்மாவை வரவழைக்க வேண்டும் என்று வேண்டும் என்று. எங்கே போகணும் என்று? எங்க? விஸ்வலோகத்தலமதிலே விஸ்வலோகத்தலமதிற்கு விட்டு நந்தி பகவான் விஸ்வகர்மாவை அழைப்பதற்கு வேகம் அவன் வேகம் வர விஸ்வகர்மா நந்தி பகவானோ விஸ்வகர்மாவை வரவழைத்து அழைத்து வர வேண்டும் என்று நந்தி வேகம் அவன் வேகம் அழகுடனே வருவாரா வருகின்ற வேளையிலே என்ன நடக்குதையா? விஸ்வகர்மாவை கண்டபோது நந்தி பகவானும் ஏது செய்தார்? விஸ்வகர்மாவை கண்டபோது என்று சொல்லுவாரா? விஸ்வகர்மா வார்த்தை ஒன்று சொல்ல கேள விஸ்வகர்மா இடமதிலே நந்தி ஈசனும் சொன்ன போது விஸ்வகர்மரானவரும் வாருமையா நந்தி தேவா வந்ததொரு காரணத்தை அழகுடனே சொல்ல வேண்டும். ஐயோ வந்ததொரு காரணத்தை அழகுடனே சொல்ல வேண்டும். அழகாகவே விஸ்வகர்மாவை கண்டு அழைத்த போது பார்த்தார் விஸ்வகர்மானவர் அழகாக என்ன செய்கிறான்? ஏது செய்கிறான்? அப்படி அப்பா அந்த ஈசா ஈசா என்னை நாடி வந்த ஆமா காரணம் என்ன? என்ன விவரத்துக்கு வந்தாய் மகனே என்று விஸ்வகர்மா சொல்கின்ற வேளையிலே சொல்லக்கூடிய வேளையில் பார்த்தான் நந்தி ஈசன் அழகாகவே என்ன உரைத்தான். என்ன உரைக்கிறான்? அப்பா விஸ்வகர்மா ஆதி கைலங்கிரி மாமலையில் ஆதி சக்தி உமையவள் பார்வதி ஆதி உம்மை அழைத்து வர சொன்னார் என்று சொல்லுகிறாள். விஸ்வகர்மா இடமதிலே உரைக்கின்ற வேளையிலே அந்த வார்த்தை தட்டாமலும் விஸ்வகர்மா ஆனவரும் சரி என்று சம்மதித்து நந்தீசனும் விஸ்வகர்மாவும் ஓட்டமும் பெருநடையும்
எங்கே வருகிறாளவா எங்கே வருகிறான் எங்கயா ஓட்டமும் பெருநடைய ஓட்டமும் பெருநடைய விஸ்வகர்மரானவர் நந்தி பகவானே ஆஜி கைலங்கிரி மாமலையில் இருவேறு ஒன்று கூடி வனவேகமா வருகின்ற வேளையிலே என்ன நடக்குதையா பார்வதியை கண்ட போது விஸ்வகர்மாவே மண்டியிட்டு அமர்ந்து கொண்டு இருகரம் குப்பியல்லோ வணங்கி நின்றார போது வேளையில பார்த்தால் உமையவளும் அப்பா விஸ்வகர்மா அழைத்ததொரு காரணம் அழைத்தது அழைத்ததொரு காரணத்தை சொல்லுகிற மகனை ஐயா அழைத்ததொரு காரணம் என்ன நான் விவரத்தை சொல்லுகிறேன் ஐயா அழைத்ததொரு காரணத்தை விவரம் அது சொல்வேன் ஐயா விஸ்வகர்மா இடமதிலே அழகுடனே சொல்லுவார் அம்மையான உமையவளும் ஆசக்தி பார்வதியோ மகனே விஸ்வகர்மா மகனே என் அழைத்த வார்த்தை கேட்டு வந்ததுக்கு மிகவும் சந்தோஷ மகனே என்று ஆசை வார்த்தை தன் வாயினாளை சரி உரைத்தாள் பார்வதியானவள் உரைக்கின்ற வேளையில் அப்பதான் பார்த்தாள் பார்க்கிறான்லப்பா என்ன உரைக்கிறாள் என்னையா அப்பதான் பார்த்தேன் ஆமா அப்பதான் உரைத்தாள் என்ன உரைக்கிறாள் மகனே விஸ்வகர்மா நான் சொல்வதை என் அழைப்பை கேட்டு வந்தாயப்பா ஆதலால் நான் சொல்கிறேன் அதால் உன்னால் செய்ய முடியுமா உரைத்தான் ஐயா பார்த்தா விஸ்வகர்மா சரி மகனே அம்மா தாயே உமையவளே நீ எது சொன்னாலும் செய்வது கடமை அல்லவா அன்று உரைத்தார்கள் அம்மா தாயி சித்தி பெரியம்மா சொல் கேட்டு வளர்ந்தாங்க இப்ப அம்மா பேச்சே கேட்க மாட்டேங்காங்களா அதானே தாய் பேச்சே கேட்க மாட்டேங்க இந்த இருக்காங்களா மாப்பிள்ள எங்க கேட்கான் சுத்திட்டே தான் இருக்கான் ஆமா எங்க போறேன்னு தெரிய மாட்டேங்குது சரி பார்த்தால் சொல்லுகிறார் மகனே மகனே காஞ்சிபுரம் கட்டை வெட்டி ஆமா கட்டை சிமிழ் உண்டு பண்ணி காஞ்சிபுரம் கட்டை வெட்டி கட்டை சிமிழ் உண்டு பண்ணி திருக்குறாணி போட்டு வைத்து 7 அடுக்கு சிமிழ் கடந்து 7 வர்ணங்களை தீட்டி அழகுடனே கடைந்தெடுத்து மகனே யாருக்கும் தெரியாமலும் 33 தேவர்களுக்கும் 48 ரிஷிமார்களுக்கும் கண்மடர்கள் கண்ட காந்த மாமணிகள் ஆட்டத்திற்கு பாடல்களுக்கும்
ஆண்டவன் சிவபெருமான் பிரம்மதேவன் விஷ்ணு தேவன் யாருக்கும் தெரியாமல் சிமலை கடைந்தெடுத்து என்னிடத்தில் வந்து கொண்டு வா மகனே என்று அழகுடனே சொல்லுகின்ற வேளையிலே அந்த வார்த்தை தட்டாமல் என்ன உரைத்தளவன் என்னையா சரி என்று சம்மதித்து வருகிறான் விஸ்வகர்மான். எங்கு வருகிறான்? எங்கே வருகிறான்? எங்கு வருகிறான்? காடு செடி வண்ணங்கடந்து காடி செடி வண்ணங்கடந்து கடியமலை தான் கடந்து விஸ்வகர்மரான அழகுடனே வருவார். தாய் வார்த்தை தட்டாமல் சிமனத்தானே உண்டு பண்ணி உண்டு பண்ண வேண்டுமென்றே உண்டு பண்ண வேண்டுமென்றே விஸ்வகர்மாவும் ஏகி வாரா உண்டு பண்ண வருவாரா விஸ்வகர்மா ஏகி வாரா. வாசி படந்த மலை பங்குனித்தார் ஓடுமலை சிட்டு நல்ல பறக்குமலை செண்பகப்பு பூக்குமலை விஸ்வகர்மரானவரும் தாய் வார்த்தை தட்டாமல் காஞ்சிபுரம் கட்டை வெட்ட காஞ்சிபுரம் கட்டை வெட்ட கனவுடனே வருவாரா காஞ்சிபுரம் கட்டை வெட்ட வருவாரா. காஞ்சிபுரம் கட்டை வெட்ட கனமுடனே வருவாரா விஸ்வகர்மரானவரும் எங்கே வந்தல்லவோ காஞ்சிபுரம் பச்சக்கம்பை அழகுடனே தான் வேட்டி கிளையெல்லாம் தான் தரித்து நிழலை காய போட்டு நிழலை காய போட்டு விஸ்வகர்மாவும் ஆனவரும் நிழலை காய போட்டு விஸ்வகர்மா ஏது செய்தார் என்னோட காய போட்டு நிழலை காய போட்டு விஸ்வகர்மா ஏது செய்தார் பச்சை கம்பை காஞ்சிபுரம் கட்டை வெட்டி கிளைகளாம் தான் வெட்டி நிழலிலே காய போட்டு அழகாக மறுநாள் 8 நாள் கழித்து ஆமா காஞ்சை கொப்பை தான் எடுத்து கட்டை தான் எடுத்து சரி அழகாகவே சிமிலை சின்னஞ்சிறு சிமிலை ஆமா அழகாகவே தன்னுடைய உளி சுத்தினாள் சுத்தி கொண்டு உளி சுத்தினாள் அழகா செதுக்கினாள் சரி செதுக்கி ஆமா அழகாகவே செதுக்கி அழகாகவே 7 வர்ணம் தீட்டி சாதிலிங்க வர்ணம் வைத்து வானவில் போல 7 வர்ணங்கள் ஆமா வானத்திலே தோன்றுமல்லவா வானவில் தோன்றுமலையா நீ பாத்திருக்கியா
பாத்திருக்கியா? பார்க்க மாட்டாங்க. இப்ப யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்ப செல்லுல இருக்காங்க. ஆமா, ஸ்மார்ட் செல்ல இருக்காங்க. யார வானத்தை பார்க்க போறாங்க? ஒரே செல்லு தான். அழகாகவே வானத்திலே ஆண்டவன் கொடுத்தான். வர்ணங்களை அப்பமே கொடுத்துட்டான் ஆண்டவன். எல்லாமே இயற்கையை கொடுத்தான் ஆண்டவன். குடிக்கிறார்கள். இயற்கை நமக்கு அவ்வளவு தந்திருக்கு. ஆமா, அந்த இயற்கையை அழகாக பற்றி பிடித்து வாழ்ந்தால் சரி, அது நம்மையும் காப்பாற்றும். ஆமா, சுற்றுச்சூழலையும் காப்பாற்றும், காப்பாத்தும், வருகிற சந்ததியும் காப்பாற்றும். ஆமா, அதுதான் இயற்கையானது. அந்த இயற்கைக்கு மாறாக எது நடந்தாலும் அழிவே தான் காட்டும். சரி, மனிதன் இயற்கையோடு தான் இறைவனே இருக்கின்றான். இருக்கிறானே, நிலத்தில் இருக்கின்றான். ஆமா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், ஆமா, எல்லாமே இயற்கை தந்தது. இயற்கையோடு மனிதன் வாழ்ந்தால் இறைவன் நம்மோடு இருக்கின்றான். ஆமா, இயற்கைக்கு மாறாக எவன் ஒருவர்கள் மாறுகின்றார்களோ சரி, மரணம் தான் விடியும். ஆமா, வயநாட்டுல நினைச்சல வயநாடு என்ன ஆச்சு? மலைக்கு கீழே இருக்காங்க. ஆமா, 300 பேர் காலி. தெரியுமா உங்களுக்கு? இயற்கையின் சீற்றம் தெரியுமா? யாருக்கும் தெரியாது. மனிதருக்குள் போட்டி, பொறாமையில் வெறுப்புகள். ஆமா, வெறுப்பு, கோபங்கள், பொறாமைகள், சந்தேகங்கள், சரி, எல்லாமே இருக்கு. இருக்குல்லையா? ஆனால் அதுவும் விட ஒன்று இருக்கு. இறைவன் கொடுத்த அன்பு என்றும் உள்ளுக்குள்ள இருக்கு. ஆமா, அந்த அன்பை மறந்து எதெல்லாம் வேண்டாதோ அதெல்லாம் எடுக்கிறான்ல, அழியத்தான் போறான். ஆமா, மனிதனுக்குள் 2 கொடுத்திருக்கான், நல்வினை, தீவினை. சரி, நல்லது எடுத்தா நல்லது, ஆமா, தீது எடுத்தா தீவினை. தீவினை. அதே போலதான் இந்த விஸ்வகர்மாரானவர் வானத்திலே தோன்றியதல்லவா வானவில். அந்த 7 வர்ணங்களை தீட்டினாள். சாதிலிங்க வர்ண வைத்து உலகாகவே காஞ்சிபுரம் கட்டை வெட்டி எங்க வரலவா வருகிறான். காஞ்சிபுரம் கட்டை வெட்டி, காஞ்சிபுரம் கட்டை வெட்டி விஸ்வகர்மாரானவரும் எங்க கொண்டு வாரா, எங்கே கொண்டு வாரா. பார்வதியா நல்ல இடமதிலே அழகுடனே கொண்டு வாரா, பார்வதியே நல்ல இடமதிலே அழகுடனே நல்ல கொண்டு வாரா. பார்வதியா நல்ல இடமதிலே விஸ்வகர்மா நல்ல ஆடவரும் சின்னஞ்சிறு நல்ல சிமிழைத்தானே கலந்து எடுத்து வந்து கொடுக்கும் போது கொடுத்ததொரு நல்ல சிமிழைத்தானே. சிமிழை வாங்கினாலே அம்மையான பார்வதியா சிமிழைத்தான் தான் கொடுத்து விஸ்வகர்மரானவரும் அம்மையான பார்வதியோ இடமதிலே விடை பெற்று சென்றாரையா. அப்படியே இருக்கும்போது அம்மையானவர் பார்வதியோ சிவனத்தானை கையில் எடுத்து என்ன நல்ல யோசிக்கிறாரே. கையில் எடுத்து என்று செய்துவாரா. சிவனத்தானை கையில் எடுப்போ யோசித்து இருக்கும்போது ஆண்டவனை சோதனை எப்படியும் பார்க்கணுமே சிந்தனை செய்து கொண்டு நல்ல கையிலே வடக்கு கோட்டம் வாசலிலே அழகுடனே அமர்ந்திருக்க வடக்கு கோட்டம் வாசலிலே அமர்ந்து இருப்பாரா. அழகாகவே காஞ்சிபுரம் கட்டை வெட்டி கட்டை சிமிழ் உண்டு பண்ணி விஸ்வகர்மரானவர் பார்வதி கையிலே தான் கொடுத்து
அதை வாங்கினாள் பார்வதியானவள். பார்வதியானவள் பகவானை எப்படி சோதனை பார்க்கணும், சரி எப்படி இறைவனை சோதனை பார்க்கணும் என்று நினைத்து நான் ஆதி கைலங்கிரி மாமலையிலே வடக்கு கோட்ட வாசலில் வந்து அழகாகவே அம்மையானவள் அமர்ந்து இருந்து யோசிக்கின்றான். ததறின